இவ்வளோ பெரிய கொஸ்டின். ஸோ ஷாக் ஏதாவது இருக்கா? ரொம்ப சீக்கிரமா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கு. எப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? A person buys some articles at a rate of 15 for rupees 13 and sells article at 18 for rupees 17. இந்த டிரான்சாக்ஷனில் இவருக்கு 14.7 ரூபாய் வந்து மொத்தமாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எத்தனை பொருள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாருன்னு கேட்கும். ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கான்? 15 பொருளை 13 ரூபாய்க்கு வாங்கினதா கொடுத்துருக்கான். சரியா? 15 பொருளை 13 ரூபாய்க்கு வாங்கினதா கொடுத்துருக்கான். ஸோ விற்கும் போது சரியா செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்கான்? 18 பொருளை சரியா 18 பொருளை 17 ரூபாய்க்கு வித்துருக்கான். சரியா 18 பொருளை 17 ரூபாய்க்கு வித்துருக்கான். இதெல்லாம் நமக்கு ஆர்டிகல்ஸ். ஸோ எத்தனை ஆர்டிகல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், பொருள் என்ன அப்படின்றது 15 பொருளா 18 பொருளா அந்த கவுண்டிங் எழுதிருக்கு. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் டீடைல்ஸ் எழுதிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் வந்து நம்ம சேம் பண்ணிடும். சரியா? சேம் பண்ணிட்டோம்னா நமக்கு பாதி வேலை மிச்சம். எப்படி? இப்போ 4 முட்டை 20 ரூபாய்க்கு வாங்கி அதே 4 முட்டையை நான் 25 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு 5 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல தெரியும்ல. அதான் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் ஆர்டிகல் டிஃபரெண்ட் ஆகிறதுனால நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல் நம்ம வந்து சேம் பண்ணிட்டோம்னா வேலை முடியுது. ஸோ எப்படி நம்ம சேம் பண்ணலாம்? ஸோ இப்போ பாருங்க, இப்போ 15 18. ஸோ இது ரெண்டுமே நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? ஸோ 90 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ 18 எதை மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 வரும் 5. அதே மாதிரி 15 எதை மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 வரும் 6. ஸோ அப்போ இந்த 15 நம்ம 6 ப்ராடக்ட் பண்ணும்போது இதோட கன்சர்ன் இந்த 13 என்ன பண்ணும்? 6 ப்ராடக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்க நம்ம 5 ப்ராடக்ட் பண்ணும். ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 90 ஆர்டிகல். சரியா? 90 ஆர்டிகல் 78 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். சரியா? 78 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். அதே 90 ஆர்டிகல் ஸோ எவ்வளவு வித்துருக்கான்? 85 ரூபாய்க்கு வித்துருக்கான். 85 ரூபாய்க்கு வித்துருக்கான். இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஸோ 7 ரூபாய். சரியா? 7 ரூபாய் தான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அப்போ இவன் 90 ஆர்டிகல் வித்திருந்தானா இவனுக்கு வந்து 7 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைச்சிடும். சரியா? ஆனா இங்க என்டையரா அவனுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல 14.7 ரூபாய் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவனுக்கு 1 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 90 ஆர்டிகல் 7 ஆல வகுக்கணும். நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 14.7. சரியா? 14.7. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 14.7 ரூபாய் சரியா 1 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு 90/7 ஆர்டிகல் வித்துக்கணும். அப்போ 14.7 ரூபாய் ப்ராஃபிட் வரணும்னா ஸோ இன்ட்டு 90/7 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 2.1 அப்படின்னு. ஸோ 2.1 இன்ட்டு 90 இந்த ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா வரும் 189. ஸோ கிளியர் புரியுதா? இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படினாலே ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சேம் பண்ணிடுங்க. ஸோ சேம் பண்ணிட்டா உங்களால ஈஸியா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கணும் அது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹோம்வொர்க். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.